நாமக்கல் சேந்தமங்கலம் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் 16ஆம் ஆண்டு கருட பஞ்சமி விழா, 10,108 மகா சகஸ்ர தீப வழிபாடு, கருட சேவை. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் உள்ள புகழ்பெற்ற ஆலயமான ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ கருட பஞ்சமி விழா தினத்தினை முன்னிட்டு நேற்றிரவு 10,108 மகா சகஸ்ர தீப நிகழ்வும் கருட சேவை மிக விமர்சையாக கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கும் பெரிய திருவடி கருடாழ்வாருக்கும் சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. மாலை திருக்கோவில் முழுவதும் பக்தர்கள் 10,108 மகா சகஸ்ர தீப விளக்கேற்றி வழிபாடு செய்தனர். பின்னர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி கருட சேவையில் மங்கள இசை முழங்க திருக்கோவிலை 3 முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கோவில் வசந்த மண்டபத்தில் சுவாமி திருவுருவங்கள் வைக்கப்பட்டிருந்தன. இதை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இந்நிகழ்வில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்றனர். மேலும் கோவில் முன்பு பக்தி நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ கருடாத்திரி பக்த குழு சார்பாக மிக சிறப்பாக செய்யப்பட்டது. சாமியார்பட்டி அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மன் திருக்கோவிலில் மார்கழி மாத தேய்பிறை பஞ்சமி திருநாள் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மன் திருக்கோவிலில் மார்கழி மாத தேய்பிறை பஞ்சமி திருநாளினை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இக்கோவிலில் ஸ்ரீ வராகி அம்மன் பிரம்மாண்டமான அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறார். பஞ்சமி திருநாளில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபாடு செய்தனர். முன்னதாக பிரம்மாண்ட அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கும் வராகி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ வராகி அம்மனுக்கு அன்னம், பழங்கள், இனிப்பு வகைகள், கிழங்கு வகைகள் வைத்து நெய்வேத்தியம் செய்யப்பட்டது. பின்னர் அம்மனுக்கு தீபதூப ஆராதனை காண்பித்து சிறப்பு பூஜைகளை நடத்தி கோபுர தீபம், கும்ப தீபம், நாக தீபம், 5 முக தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். நாமக்கல் பரமத்தி வேலூர் பகவதி அம்மன் ஆலய மார்கழி திருவிழா துவக்கம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் மேல தெருவில் உள்ள ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலயத்தில் மார்கழி மாத உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு 20/12/2024 வெள்ளிக்கிழமை அன்று இரவு பகவதி அம்மனுக்கு காவிரியிலிருந்து கரகம் பாலித்து சுவாமி அழைப்பு வந்து காப்பு கட்டுதல் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை கோவில் காப்பு கட்டி காவிரி ஆற்றிலிருந்து கலச தீர்த்தம் எடுத்து ஆலயத்தை சுற்றி வந்து வேல் மற்றும் மூலவர் அம்மனுக்கு கலசாபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் முன்புள்ள சுவாமி வேல்களுக்கு ஊர் மக்கள் தீர்த்த குடம் மற்றும் பாலபிஷேகங்கள் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து மூலவர் பகவதி அம்மனுக்கு பாலபிஷேகம், கலச அபிஷேகம் உடன் தீர்த்த குட அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் பகவதி அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஸ்ரீ பேராட்சி அம்பாள் திருக்கோவிலில் ஐயப்ப பக்தர்களின் பூக்குழி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் பூக்குழி இறங்கி வழிபாடு செய்தனர். நெல்லை மாநகரில் வண்ணார்பேட்டை தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது ஸ்ரீ பேராத்து செல்வியம்மன் திருக்கோவில். இப்பகுதியில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவிலாக விளங்குகின்றது. பல்வேறு திருவிழாக்கள் ஆண்டு முழுவதும் நடைபெறுகின்றது. இக்கோவிலில் அருள் பாலிக்கும் சுவாமி ஐயப்பன் சன்னதியில் இந்த கார்த்திகை மார்கழி மாதத்தில் ஐயப்ப பக்தர்கள் விரதமிருந்து வழிபாடுகள் செய்து சபரிமலை செல்கின்றனர். அதன் ஒரு நிகழ்வாக பாலசாஸ்தா ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பில் ஐயப்ப பக்தர்கள் 25ஆம் ஆண்டாக பூக்குழி இறங்கும் திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவினை முன்னிட்டு பேராட்சி அம்பாள் கோவிலில் காலையில் சகசரநாம பாராயணம், புஷ்பாஞ்சலி போன்றவைகள் அம்மனுக்கு நடைபெற்றன. மாலையில் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி ஐயப்பர் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து விரதமிருந்து பூக்குழி இறங்கும் பக்தர்கள் தாமிரபரணி நதிக்கரையிலிருந்து தீர்த்தம் எடுத்து பூச்சட்டி ஏந்தி ஊரை ஊர்வலமாக வந்தனர். திருக்கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த 30 அடி பூக்குண்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்திக் கொண்டும் பச்சிளம் குழந்தைகளை சுமந்து கொண்டும் சரண கோஷத்துடன் பூக்குழி இறங்கினர். இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் பரமத்தி வேலூர் பகவதி அம்மன் ஆலய மார்கழி திருவிழா துவக்கம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் மேல தெருவில் உள்ள ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலயத்தில் மார்கழி மாத உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு 20/12/2024 வெள்ளிக்கிழமை அன்று இரவு பகவதி அம்மனுக்கு காவிரியிலிருந்து கரகம் பாலித்து சுவாமி அழைத்து வந்து காப்பு கட்டுதல் சிறப்பாக நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து 21/12/2024 அன்று காலை கோவிலில் காப்பு கட்டி காவிரி ஆற்றிலிருந்து கலச தீர்த்தம் எடுத்து ஆலயத்தை சுற்றி வந்து வேல் மற்றும் மூலவர் அம்மனுக்கு கலசாபிஷேகம் செய்தார். அதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் முன்புள்ள சுவாமி வேல்களுக்கு ஊர் மக்கள் தீர்த்தக்குடம் மற்றும் பாலபிஷேகம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து மூலவர் பகவதி அம்மனுக்கு பாலபிஷேகம், கலசாபிஷேகம் உடன் தீர்த்தக்குட அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் பகவதி அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.